பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 22வது போட்டி மதுரைக்கும் லைக்கா கோவை கிங்ஸுக்கும் இடையில் நடக்க இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு மதுரை 7ஆம் இடத்துலையும் கோவை கிங்ஸு முதலிடத்திலும் இருக்கிறது. அதனால் மதுரை அணி இந்த போட்டியில் ஏதாவது அதிர்ச்சி வைத்தும் கொடுக்குமா கோவைக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தது. மதுரையுடைய அதிபதி சேய் அந்த வீட்டிலே பலமாக இருக்கிறது. பயமில்லாமல் அதிரடியாக திறமையாக விளையாடுறதுக்கு அமைப்பு இருக்குது மதுரைக்கு. அதே போல் கோவை கிங்ஸை பொறுத்தளவுக்கு லக்கணத்தில் மந்தன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் அதிபதி புகர் தன்னை நோக்கி வருவது கொஞ்சம் சரியில்லைனாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கோவைக்கு. இருந்தாலும் லைக்கா கோவை கிங்ஸுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது. அப்போ நஷ்டம் சேதாரம் வெற்றி வாய்ப்பு லாபம் பெறுவதில் இருக்குங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறது. பாக்கியாதிபதி மந்தன் இருந்தாலும் மந்தனாக இருக்கிற காரணத்தினால லக்னத்தில் இருக்கிறது கோவைக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு. இதே சமயத்தில் மதுரையுடைய லாபஸ்தானத்தில் பொன் இருக்கிறது, ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் லாபாதிபதி மாலும் பார்த்திங்கன்னா சம வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறதும் கொஞ்சம் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. மாலும் கதிரும் பரிவர்த்தனையாகி வெற்றி வாய்ப்பை நோக்கி மதுரைக்கு வர்றதுக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்து அதிபதி மால் வர்றதுனால இந்த போட்டியில் யாரும் எதிர்பாராத விதமாக லைக்கா கோவை கிங்ஸ் அணியை வீழ்த்தி இந்த SMB எனப்படக்கூடிய மதுரை பேந்தர்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்த உடனே தெரிகிறது. இந்த அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.